ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது 1 இல்லை 2 இல்லை 8000 தியேட்டர்களில் 30 நாடுகள் வரலாற்று சாதனை படைக்க தயாராகி வருகிறது முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய ஜனநாயகன் திரைப்படம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணன் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத குறித்தும் இன்னும் பல்வேறு பரபரப்பான அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி பிரம்மாண்டமாக திரைக்கு வரவிருக்கிறது. இதுவே விஜயின் திரையுலக பயணத்தின் இறுதி திரைப்படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றன. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 7000 முதல் 8000 திரையரங்குகளில் இந்த படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்களாம். இது குறித்து பேசிய தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணன், விஜயின் கடைசி திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத மற்றும் உன்னதமான அனுபவத்தை தரும் என்பதில் தமக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவே தெரிவித்திருக்கார். முன்னணி நடிகர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால திரையரங்குகளில் படம் ரிலீஸ் ஆகும் அந்த நாளில் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவே கருதப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் தமிழக அரசியல்களும் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது அதிரடியை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தமிழக அரசியல் நகர்ந்து வருவது மக்கள் மத்தியில் ஒரு விதமான பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது விஜயின் தாவேக்க ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் எனவும் தாவேக்க எம்எல்ஏக்கள் கூப்பிடாமலேயே திமுக பக்கம் வந்துவிடுவார்கள் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. தாவேக்க எம்எல்ஏக்கள் எப்போது ஓடலாம் என்று காத்து கொண்டிருக்காங்க. அதை தடுப்பதற்காகத்தான் எங்களை காட்டி அவங்கள பயமுறுத்துகிறார்கள் எனவும் பேசியிருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேக்க அரசையும் முதல்வர் விஜயையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் கூறி வரும் நிலையில் நேற்று ஸ்ரீ வைகுண்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலையும் அனிதா பேசிய பேச்சு அரசியல் வட்டாரத்தில் சூடு பறக்க வைத்துள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமா, 6 மாதத்துல நீங்க இருக்க மாட்டீர்கள். கஞ்சா விற்கிறவனோ லாட்டரி சீட்டு விற்கிறவனோ எம்எல்ஏ ஆகிவிட்டு என்னைக்கு இந்த கட்சியில் இருந்து ஓடலாம் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்காங்க. அவர்களை நாங்கள் கூப்பிட வேண்டியது கிடையாது, தானாக வந்து விடுவார்கள். இந்த கட்சி விளங்கவே விளங்காது, நாம மாட்டிக்கிடுவோம் என்று குறைந்தது 2 மாதத்தில் வரப்போவது உறுதி. அந்த வகையில் 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கிறது. நம்முடைய ஸ்டாலின் தான் முதல்வராகவே வருவார். யாராலும் தடுக்க முடியாது. அதிமுகவை விஜயால் அழிக்க முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. தலைவன் எங்கே வேண்டுமானாலும் ஓடலாம், தொண்டன் அங்கே இருப்பான். யாரை ஒடித்தால் சரியாக வரும் என்று தொண்டர்களுக்கு தெரியும். உண்மையான அதிமுக தொண்டர்கள் திமுகவுடன் கைகோர்ப்பார்கள். திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. திமுகவை அசைத்து பார்க்கலாம் என்று பார்த்தால் அசந்து பார்க்க முடியாது. நான் எப்போதுமே சொல்லுவேன், இன்னும் 6 மாதத்தில் தாவேக்க ஆட்சி கவிழும். நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். தாவேக்க எம்எல்ஏக்கள் எப்போது ஓடலாம் என்று காத்திருக்கிறார்கள். அதை தடுப்பதற்காகவே எங்களை காட்டி அவர்களை பயமுறுத்துகிறார்கள் என்று அவங்க பேசியிருக்காங்க. தமிழகத்தில் தாவேக்க கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது. விஜய் அரசுக்கு காங்கிரஸ், பிசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்து வருகின்றன. விஜய்க்கு தனிப்பெரும்பான்மை இல்லை என்பதால் கூட்டணி ஆதரவுடன் ஆட்சி நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் விஜய் ஆட்சி எந்த நேரத்திலையும் கவிழும் என்று திமுக அதிமுக ஆருடம் கூறி வருகிறது.
பெரும்பான்மையை பெறுவதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி தாவேக்கா தங்கள் பக்கம் இழுப்பதாக அதிமுக விமர்சித்து வரும் நிலையில் தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கின்றன. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அரசுக்கு எதிராக வாக்களிக்க கோரி ஊத்தங்கரை தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் முன்ஜாமீன் பெற்றிருக்காங்க. தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் தானாகவே திமுக பக்கம் வருவார்கள் என்று அனிதா கூறி பரபரப்பை கிளப்பியிருப்பது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகப்படியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ தமிழக அரசியலில் தற்போதைய சூழல் வழக்கமான திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்து முற்றிலும் புதிய கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய குறுகிய காலத்திலேயே மாநில அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. குறிப்பா தாவேக்காவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படும் சமூக ஊடக படையினரின் ஆக்ரோஷமான செயல்பாடுகள் தேசிய அளவிலான அரசியல் கட்சிகளையே அதிர வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் கொள்கை விளக்கங்களையும் மிக வேகமாகவும் துல்லியமாகவும் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து தேசிய அளவில் கொண்டு செல்வதில் அவர்கள் காட்டும் வேகம் எதிர்த்தரப்புகளை நிலைகுலைய வைத்திருக்கின்றன. தேசிய ஊடகங்களில் அவ்வப்போது வெளியாகும் கருத்து கணிப்புகள் தாவேக்காவின் செல்வாக்கை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. குறிப்பாக இளைய தலைமுறையினரிடையே விஜய்க்கு இருக்கும் அபரிமிதமான வரவேற்பு அவரை ஒரு மாற்று அரசியல் சக்தியாக முன்னிறுத்துகிறது. சில கணிப்புகள் முதல்வர் நாற்காலியை நோக்கி விஜய் மிக வேகமாக முன்னேறுவதையும் பாரம்பரியமான திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் வாக்கு வங்கியை அவர் சரிப்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் தேசிய அரசியலில் மோடி அல்லது ராகுல் காந்திக்கு இணையாக விஜயின் பிம்பம் கட்டமைக்கப்படுவது தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தின் அடையாளம். சமூக ஊடகங்கள் வழி தாவிக்க முன்னெடுக்கும் இந்த டிஜிட்டல் போர் வெறும் தேர்தல் பிரச்சாரமாக மட்டுமல்லாமல் ஒரு சித்தாந்த போராட்டமாகவும் மாறியும் இருக்கின்றது. ஹிந்தி ஊடகங்கள் மற்றும் தேசிய தளங்களில் தாவேக்கா குறித்த விவாதங்கள் அதிகரித்திருப்பது தமிழ்நாட்டின் அரசியல் விழிப்புணர்வு தேசிய அளவில் கவனிக்கப்படுவதை காட்டுகிறது. ஒரு மாநில கட்சி தேசிய கட்சிகளின் பலவீனங்களை சரியாக அடையாளம் கண்டு அதை தனது டிஜிட்டல் படையினர் மூலம் மக்களிடம் கொண்டு செல்வது விஜயின் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் அதிமுக மட்டுமல்லாது தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட தங்களின் வியூகங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகின்றன.